மீன் குழம்பு எங்கள் அம்மா ஆச்சியெல்லாம் எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடில் செய்து காட்டியிருக்கிறேன். இதை கன்னியாகுமரியில் நாங்கள் வெள்ளை மீன் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர்னு சொல்லுங்கள். நான் கடையிலே இந்த மீனை வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாட்டு, குழம்பு பொடி வீட்டிலே ஸ்பெஷலாட்டு இதுக்குன்னு செய்த பொடி, இதுக்கு புளி, அப்புறம் குழம்புல போடுறதுக்கு பச்சை மிளகாவும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலையை நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வரணும். ஒரு கறிச்சட்டியில் மசாலையை போட்டுட்டு புளியும் நல்லா கரைச்சி விட்டுட்டு கல்லுப்பும் போட்டுட்டு தேவைக்கு கொஞ்சம் தண்ணியை நம்ம இன்னும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி புளி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதை ஸ்டவ்வை அதுக்கப்புறம் ஆன் பண்ணணும். தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு குழம்பு இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் மீனும் போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு இதை மாதிரி மூடி வைக்கலாம். எடுத்து அதை ஒரு துணியால் நல்லா அலம்பி எடுத்து வைக்கலாம். இதை நல்லா திரும்பவும் மூடி வச்சு இதை அப்படி நல்லா நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதித்தது கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமாட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் குழம்பு ரெடி ஆகும்.